இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பாஸ்போர்ட்டே நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து எல்லாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகுமோ அதே மாதிரி தாங்க நம்மளோட டங் பிரிண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 29ஆம் தேதி 12வது மாதம் 2016ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷத்திற்கு பயணங்கள் அனுகூலங்கள், எடுத்த காரியம் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அவசரத்தனம் மட்டும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அனுகூலம். எல்லா காரியத்தையும் சந்தோஷமாக முடிப்பீர்கள். திட்டமிடாத காரியத்தை கூட அதை வெற்றிகரமாக முடிப்பதில் வல்லவரான நீங்கள் ஏன் அதை நாளைக்கு இதுவாகுமோ அதுவாகுமோ என்று நினைத்து கவலைப்படுவதெல்லாம் இன்று விட்டுவிடுங்கள். பொறுமை, அவசரத்தனம் வேண்டாம். பசிக்கு முன்பாக உணவுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுத்து சாப்பிட்டு விடுங்கள். பசியால் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமம் காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொள்க. சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் அரசு துறை, தனிப்பட்ட துறையில் மேலதிகாரிகளுடைய வாக்குவாதங்களோ உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் புறம்பாக பேசுவதை காது கொடுத்து கூட கேட்காதீர்கள். யாருடைய விஷயத்திலும் உங்களுடைய ஆலோசனை தேவையற்றதாக நாளாக காணப்படுகிறது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று சுருக்கிக் கொள்ளுங்கள். குடும்பத்தினர் விஷயத்தில் கூட உணர்ச்சி வசம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மருத்துவ செலவு குடும்பத்தில் திடீரென்று தலை தூக்கும். மிக மிக கவனம். கோபப்படாதீர்கள், ஆவேசப்படாதீர்கள். தேக ஆரோக்கிய குறைபாடு என்பது கடவுளின் சித்தம். அதிலிருந்து வெளியில் வருவதற்கு மட்டும்தான் மனிதனுடைய முயற்சியும் மனிதனுடைய தன்னம்பிக்கையும் தேவை. மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள். வெளிவட்டாரமோ உத்தியோகமோ தொழிலமைப்போ வியாபாரத்திலோ குறைபாடு காணப்படவில்லை. குடும்பத்தில் ஒற்றுமைக்கு மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்று புது முயற்சி வெற்றி, எடுத்த காரியம் ஜெயம், பழைய கடன்கள் பைசல், புது உத்வேகத்துடன் பெரிய அளவுக்கு சந்தோஷம் அனுகூலங்கள். எதை கதவு திறக்கும் என்று தெரியாத திக்குமுக்காடியினர்களுக்கு கூட கதவு திறந்து நல்ல ஒளி தெரியக்கூடிய உன்னதமான நாளாக வேண்டிய நாள் காணப்படுகிறது. உத்தியோகம், தொழில் மாற்றம், எந்த மாற்றம் ஏதேனும் செய்ய வேண்டுமென்றால் அந்த முயற்சி வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கரடுமுரடான கோபதாபங்கள் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் மிக நிதானத்துடன் செல்லுமாறு அன்புடன் அரவணைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் பிரச்சனைகள் காணப்படவில்லை என்றாலும் கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வயிற்று உபத்திரமுள்ள சிம்மராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கை. மருந்து மாத்திரைகளை மீறாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகளுடன் சாதாரணமாக தமாஷாக பேசுவது கூட பிரச்சனையாகிவிடும். எனவே அந்த விஷயத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலங்கள். தைரியம், தன்னம்பிக்கை வலுப்பெறுவதனால் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தைரியமாக செய்யக்கூடிய பலவித முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், பயணங்கள் இனிமை,
குடும்பத்தை விட்டு தொலைதூரம் உத்தியோக நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பவனி வரக்கூடிய காலகட்டம். உறவினர்களை சந்திப்பது, உறவினர்களிடம் செல்வது, உறவினர் வந்துவிட்டு செல்வது போன்ற விஷயங்கள் நண்பர்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியும் அனுகூலம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியமாக காணப்படுகிறது. அரசு அமைப்பு படைப்பாளிகள் மிக கவனம். ஒப்பந்தங்கள் திடீரென்று பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். எனவே மிக மிக கவனம். சட்டத்திற்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். எல்லாம் தெரியும் என்ற மமதையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரம் கெட்ட நாள் என்பதனால் தேவையில்லாத உபத்திரம் வீடேறி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயம், எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை தள்ளி கொண்டு போகாமல் அதில் தர்க்கம் செய்வது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இளம் வயதினர் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆட்படலாம். நட்பர்கள் விஷயத்தில் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்வீர்கள். சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுடைய நிழலில் மட்டும் வைத்து கொள்ளுங்கள். இல்லாதவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நிதானம், பொறுமை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் யோகமும் நல்ல செய்தியும் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தத்தினால் மிக சந்தோஷம் அனுகூலம் காணப்பட்டாலும் புது கடன் அமைப்பு பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். எடுத்த காரிய ஜெயம் அனுகூலங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு கூடக்கூடியதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். அனாவசிய செலவுகள் அதிகமாக இருப்பதனால் அது எதற்காக என்பதை யோசித்து செலவு செய்து நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள், படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவதுடன் புது பொருள் சேர்க்கை, புதிதாக வீடு அமைப்பு, மாற்றங்கள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் நீண்ட நாட்களாக கஷ்டம் கொடுத்திருந்த ஒரு நபர் உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடைவது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புது பொறுப்புகள், புது அமைப்புகள், பதவி உயர்வுகள், தடைப்பட்டிருந்த அமைப்புகள், உத்தியோகத்தில் மேன்மை, திடீரென்று பெரிய அதிர்ஷ்டம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதுடன் படைப்பாளிகள் அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் ஒன்றன் ஒன்றாக பலரால் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உன்னதமான ஸ்தான பலங்கள் கிடைப்பதை சுறுசுறுப்புடன் தைரியமாக எந்த கவலையுமின்றி எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நாளைக்கும் அதே டாபிக் பத்தி தான் பேச போறோம். So this is Darshika signing off with the entire team of புத்தம் புது காலை.